ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேட்குறீங்களா? எனக்கு மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு போர் அடிச்சதுலாம் சொல்கிறேங்க, நான் நிறுத்திடுவேன். ப்ளீஸ் கேட்குறீங்களா? என் பேர் தீபன். அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் தேவி. நான் இந்த ராஜேஸ்வரி காலேஜில் தான் படிக்கிறேன். ஊருக்கும் காலேஜுக்கும் ரொம்ப தூரம் இல்லை, 5.5 மணி நேரம் ஆகும். போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகிடுது, புள்ள படிக்க மாட்டேங்குதுன்ட்டு என்னை இங்கேவே ஹாஸ்டல்லே விட்டுட்டாங்க. நான் இந்த ஹாஸ்டலில் யாரு கூடயும் பேச மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். நான் சின்னதுலேருந்தே அப்படி தான். என்னை லீவு கூட வீட்டுக்கு வரவேணான்னு சொல்லிட்டாரு. நீ லீவுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஊரை சுற்றிட்டு திரிவேன் அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொன்னார். எங்கள் ஊர் எவ்வளோ சூப்பர் தெரியுமா? செம்ம தண்ணி, தேன் மாதிரி இருக்கும். அதனால தான் சாராய் ஃபேக்ட்ரி, கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரிலாம் எங்கள் ஊரில் கட்டினாங்க. இங்கேயும் இருக்கே உப்பு தண்ணி. இந்த தண்ணியில் குளித்து என் முடியே கொட்டி போச்சு. ஆனால் இப்போ எங்கள் ஊரில் கூட தண்ணியே இல்லை, எல்லாம் வற்றி போச்சு. எங்கள் அப்பா சொன்னார், இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் கட்டிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்கன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவார். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் கேட்க கூட மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ விஷயம் தெரியுமா? ரொம்ப கண்டிப்பாக நடந்துப்பார். அப்படி இருந்தால் கூட எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. நான் அவளை பற்றி சொல்லவே இல்லைல்ல. அவள் பேர் சுமதி, என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டா. எங்கள் வீட்டு பக்கத்து வீடு தானே, அதனால் சாயங்காலத்தில் மாடிக்கு வந்துடும். நாங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். சுமதி எவ்வளோ வேலை செய்யும் தெரியுமா? பா, எங்கள் அம்மாவே ஆச்சரியப்பட்டு போவாங்க, அந்த புள்ள எவ்வளோ வேலை செய்யுதுரா அப்படின்னு. சுமதி ரொம்ப அழகாக இருக்கும், கருப்பா குண்டா குள்ளம்மா. அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அது பாவம், அது குழந்தையாக இருக்கும் போதே அவங்க அப்பா செத்துட்டார். அவங்க அம்மா பெங்களூரில் வேலை செய்கிறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்ப்பாங்க. சுமதியும் அவங்க பாட்டியும் மட்டும்தான். அவங்க பாட்டி கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்ருப்பாங்க. நானும் சுமதியும் ஒன்றா தானே 12வது வரைக்கும் படித்தோம். நான் பாஸ் ஆகிட்டதுனால இங்கே வந்துட்டேன், அது ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் அங்கேவே இருக்க வச்சுட்டாங்க. அதனால தான் என்னமோ இந்த கோவிந்தன்ல, அதான் எங்கள் தெருவில் இருக்கானே, அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் ஏற்கனவே நிறைய பொண்ணை ஏமாற்றிட்டான். அவனை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறிய சுமதி? ஊரில் யாராச்சும் ஒருத்தராச்சும் அவனை பற்றி நல்லா சொல்கிறாங்களா? இல்லைடா, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? உனக்கு தெரியாது. நேற்று நானும் அவரும் சினிமாவுக்கு போன அப்போ கூட இல்லை, என் கையே அவர் மேலே பட்டுச்சு. என் கை பட்டதுக்கு அவர் உடனே சாரி சுமதி அப்படின்னு சொன்னார் தெரியுமா? நான் சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு ஒரு வாட்டி தான் சொன்னேன். அதுலேருந்து அவர் சிகரெட்டை தொடுறதே கிடையாது. சுமதி வேணாம் சுமதி, அவனை பற்றி எனக்கு தான் சுமதி தெரியும். நான் சொல்கிறத கேளு சுமதி, உனக்கு தெரியாதுடா. நீ என்னமோ பெருசாக சொன்னியே ஊரில் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னு. நீயும் நானும் பழகிறத கூட தான் தப்பாக சொல்கிறாங்க. ஊர் 1000 சொல்லும், அதெல்லாம் விடு. நான் இப்படி எவ்வளோ சொன்னேன், ஆனால் சுமதி கேட்குற மாதிரி இல்லை. சரி, எனக்கு என்ன வந்தது, நான் தான் இருந்தாலும் ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு உள்ளுக்குள்ளே குத்துச்சு. நான் சொல்லி அவள் கேட்குற மாதிரி இல்லை. கிளம்பி நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். 2 மாதம் கழித்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கடுதாசி வந்துருந்தது. கிளம்பி ஊருக்கு போனேன். அம்மாவுக்கு பரவாயில்ல, ஆனால் சுமதி தான் திரும்ப அழைச்சி போயிருந்தா. அவன் முகத்தில் அந்த பழைய சந்தோஷமே இல்லை. என்கிட்ட சரியாக கூட பேசலை. எப்பவும் போல் சாயங்காலம் எங்கள் வீட்டு மாடிக்கு வந்தா. ஏன் சுமதி என் கூட சரியாகவே பேச மாட்டேங்கிற? என் மேலே உனக்கு ஏதாவது கோவமா? அப்புறம் உங்கள் அம்மாவை பார்க்கலன்னு உனக்கு கோவமாக இருக்கா? இல்லைடா, கோவிந்த் நல்லவன் கிடையாதுடா. ஏன் சுமதி, உன்னை ஏதாவது திட்டினானா? இந்த மாடியில் நின்று நான் உங்கள்கிட்ட எதையும் மறைச்சதில்லடா. நீ சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ல? நான் சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சுமதி. என்னாச்சு சுமதி?
கோவிந்த் வீட்டுக்கு வந்தான்டா. ஒழுங்காக தான் இருந்தான். ஹாலில் சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரில. என் பேண்ட்டை பிடிச்சி இழுத்தான். நான் எவ்வளோ தடுத்தேன்னு தெரியுமாடா? ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கலாம்டா. ஏன் சுமதி, பாட்டி இல்லையா? பாட்டி இல்லைன்னு தெரிஞ்சுதான்டா வந்தான். அதெல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா? சுமதி, பொய் சொல்றியா? என் உடம்பு வலி எனக்கு தாண்டா தெரியும். அவெல்லாம் மனுஷனே இல்லை. நீ அப்பவே சொன்ன, நான் தான் கேட்கல. என்னால் சுமதிக்கு எந்த ஆறுதல் வார்த்தையும் சொல்ல முடியல. அவள் சின்ன குழந்தை. அவளை போய் அவனுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ, எருமை மாடு. என்கிட்ட துப்பாக்கி மட்டும் இருந்தால் அவனை அங்கவே சுட்டுட்ருப்பேன். அவனை அடிக்க கூட முடியாது. பெரிய ரவுடி. எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது. சுமதிக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டேன். மூணு மாதம் கழித்து நேற்று தான் ஊருக்கு போயிருந்தேன்ல. போன உடனே பேக்கெல்லாம் கட்டி வச்சுட்டு நேராக சுமதி வீட்டுக்கு தான் போனேன். ஆனால் சுமதி அங்கே இல்லை. வீடே ஒரே அமைதியாக இருந்துச்சு. சுமதி அவங்க அம்மாவும் பாட்டியும் வெளியே உட்காந்துருந்தாங்க. நான் அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. நேராக வீட்டுக்குள்ளே போனேன். சுமதி ஃபோட்டோவில் செவுத்தில் மாட்டி வச்சு மாலெல்லாம் போட்டு ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. சுமதி இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தூக்கு போட்டுன்னு செத்துட்டாலாம். என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவா. ஏன் சுமதி, நீ சாக போறன்றத சொல்லவே இல்லை? நான் இதோட உன்னை பார்க்கவே முடியாதுல்ல. எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு. அந்த கோவிந்தனுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சான். அவனை குத்தி கொலை பண்ணிடலான்னு நேராக வீட்டுக்கு போனேன். ஆனால் இதுதான் சினிமா இல்லையே, வாழ்க்கை நிஜம். திரும்பி வந்துட்டேன். இது எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஆனால் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஊரில் எல்லாரும் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? சுமதி அவங்க அம்மாவை பார்க்காத சோகத்தில் தூக்கு போட்டுன்னு செத்துட்டாலாம். எனக்கு தான் தெரியும் சுமதி எப்படி செத்தான்னு. எனக்கு தான் சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு. நீ சொல்கிறியா? நீ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறியா? ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படித்தான் உண்மைகள் காற்றோடு கரைகின்றன. அதனால்தான் கோவிந்தன் மாதிரி ஆட்கள் சந்தோஷமாகவும், சுமதி, தீபன் போன்ற ஆட்கள் உண்மைகளை தங்களுக்குள் புதைத்து வைத்துக்கொண்டு தங்களது உணர்ச்சிகளை நசுக்கி சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எல்லோருக்கும் ரகசியம் அவசியம்தான். ஆனால் அந்த ரகசியத்தால் சமூகம் சீரழியும் என்றால் தைரியமாக உங்கள் உண்மைகளை சொல்லுங்கள். தீபன் போல் உண்மைகளை காற்றோடு கரைத்து விடாதீர்கள். நன்றி.